Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. எச்சில் இலையில் அங்க பிரதட்சணம் செய்யும் தடையை நீட்டித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். கரூர் மாவட்டத்தில் உள்ள நெரூர் என்ற கிராமத்தில் சதாசிவ பிரம்மேந்திரரின் சமாதியில் அவரது நினைவு நாளில் எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சாதி பிரிவினர் இந்த இலையில் பிற சாதியினர் உருளும் சடங்கு என்பது ஆன்மீகத்துக்கும் தனி மனித தன்மைக்கும் சுகாதாரத்துக்கும் எதிரான இச்சடங்கை எதிர்த்து அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்கள் சங்க தலைவர் அரங்கநாதன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற மதுரை கிளை அந்த சடங்கிற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்த விவகாரத்தில் அரங்கநாதன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் எச்சில் இலையில் உருளும் சடங்கை நடத்த அனுமதி கோரி நெரூர் மடம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி BS நரசிம்மா பக்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நெரூர் மடம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் இந்த சடங்கில் கீழ் சாதியினர் தான் எச்சில் இலையில் உருளுகின்றனர் என்ற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது எனவும், அதே வேளையில் இது ஒரு வழிபாட்டு சடங்கு ஆகும், எனவே இந்த சடங்கை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடைபெற்று வந்த எச்சில் இலை சடங்கை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. மனிதத்தன்மையற்ற இது போன்ற சடங்குகளை அனுமதிக்க கூடாது. மேலும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து நீதிபதிகள் ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பிரதாய சடங்கு கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அந்த உத்தரவை தாங்களே மீற முடியாது என்றும், மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்தே ஆணை பிறப்பித்துள்ளது. எனவே அந்த தடை உத்தரவை தாங்கள் நீட்டிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் நெரூர் மடம் வழக்கை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள கர்நாடகா மாநில தொடர்பான வழக்கோடு இணைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.